நெல்லையில் கழுத்தில் மதுபான பாட்டில்கள் மாலையுடன் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் முதலமைச்சரின் புகைப்படத்தை டாஸ்மாக் கடையில் ஒட்டி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் பாஜக நிர்வாகியுமான புவனேஸ்வரி மதுபான பாட்டில்களை மாலையாக அணிந்து சங்கு ஊதி ஊர்வலமாக வந்தார். அப்போது நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் அருகே உள்ள டாஸ்மாகில் முதலமைச்சரின் புகைப்படத்தை ஒட்டி சென்றார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் தனிப்படை காவலரான மலையரசன் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மதுரையில் மீட்கப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவரது மனைவி கடந்த வாரம் சாலை விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கணவரும் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதால் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மலையரசன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். தங்க நகை விற்பனையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஹால்மார்க் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்தியாவில் 803 மாவட்டங்கள் உள்ள நிலையில் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கியது ஏன் எனவும் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கினால் மற்ற பகுதிகளில் முறைகேடுகள் நடக்காதா எனவும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இதுகுறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.